மகா அலெக்சாண்டரை பற்றி பார்க்க இருக்கிறோம். வரலாற்று பதிவுகளில் மகா அலெக்சாண்டர் என்பவர் மிக முக்கிய பங்கு வகிக்கிறார். அதனால் மகா அலெக்சாண்டர் பற்றிய நிகழ்வுகள் என்று பார்ப்போம். இவருடைய காலம் எப்படின்னா கிமு 356 இருந்து 323. இப்ப எல்லாமே டிஸ்கிரிப்டிவ் டைப்ல தான் வரும். எல்லாமே டிஸ்கிரிப்டிவ் டைப்ல தான் வரும். அதனால நாம அலெக்சாண்டர் பத்தி தெரியணும் அப்படின்னா அதை பத்தி ஒரு 10-15 லைன் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட். இவருடைய அப்பா யாரு? அலெக்சாண்டருடைய அப்பா கிரேக்க நாட்டில் இருக்கிற மாசிடோனியாவின் மன்னர். அவருடைய பேர் என்னன்னு பார்த்தா இரண்டாம் பிலிப்ஸ். பேர் என்ன? இரண்டாம் பிலிப். ரைட். இவருக்கு அரிஸ்டாட்டில் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் கிட்ட, இவரு அலெக்சாண்டர் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் கிட்ட மக அலெக்சாண்டர் 3 வருஷம் படிச்சிருக்காரு. அப்படி படிக்கும் போதே கல்வி கூடவே போர் பயிற்சியும் சொல்லி கொடுத்திருக்காரு. படிக்கவும் சொல்லி கொடுத்திருக்காரு, போர் பயிற்சியும் சொல்லி கொடுத்திருக்காரு. இந்த அலெக்சாண்டர் அப்படிங்கிறவரு மிகப்பெரிய ஒரு தத்துவ ஞானி, அர்த்த சாஸ்திரத்தை எழுதியவர், மிக திறமையான, மிக அறிவு சார்ந்த ஒரு ஆசிரியர். ரைட். 3 வருஷம் படிச்சிருக்காரு. கல்வியும் போர் பயிற்சியும் ஒரே டைம்ல, கல்வியும் போர் பயிற்சியும் ஒரே டைம்ல சொல்லி கொடுத்திருக்காங்க. ரைட். இவரு இந்த இரண்டாம் பிலிப்ஸ் கொலை செய்யப்படுகிறார். இவருடைய 20வது வயதில், அது அலெக்சாண்டருடைய 20வது வயதில் மன்னராக பதவியேற்கிறார். ஓகேவா? ரைட். இவரு பர்ஷியா அக்மேனிய பேரரசு, பர்ஷிய அக்மேனிய பேரரசு 3ஆம் டேரியஸ், இந்த நாட்டினுடைய அரசர் 3ஆம் டேரியஸ். இவர் மிக திறமையற்ற அரசர். அங்க ஆட்சி எல்லாம் ரொம்ப கொலாப்ஸா ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால ஆர்பிலா அப்படிங்கிற ஒரு போர்ல இந்த 3ஆம் டேரியஸை தோற்று அந்த இவர் ஜெயிச்சு பாரசீகத்தை கைப்பற்றுகிறார். என்னது? பாரசீகத்தை கைப்பற்றுகிறார். ரைட். அதுக்கு அடுத்து இந்தியாவின் மீது இவர் படையெடுக்க காரணம் என்ன அப்படின்னு வந்தா, தந்தையின் கனவு. இவர் தந்தையினுடைய கனவு ஆசியாவும் கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி இவர் தந்தை கனவு கண்டுட்டு இருப்பாரு. அது அந்த எண்ணமும், அதுக்கு அடுத்து இந்த பாரசீகத்தில் ஆட்சி திறமையற்ற ஆட்சியாக இருக்கிறது, சரியில்லாத ஆட்சியாக இருக்கிறது. அதனால் பாரசீகத்துக்கு தக்க பாடம் புகிட வேண்டும். அதுக்கு அடுத்து மேற்கு ஆசியாவை கைப்பற்றணும். ஏன்னா இந்த பாரசீகத்தினுடைய ஒரு பகுதியாக மேற்கு ஆசியா இருந்தது. அதனால் இந்த மேற்கு ஆசியாவை கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதுக்கு அடுத்து இவர் உலகை வெல்ல வேண்டும், உலகையே நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவருக்கு இருக்கும். அதுக்கு அடுத்து இந்தியாவில் பெரிய பெரிய தத்துவ ஞானிகள், பெரிய பேரறிஞர்கள் எல்லாம் இருக்காங்கன்னு இவர் கேட்டிருக்காரு. அதனால் அந்த தத்துவ ஞானிகளிடமும் பேரறிஞர்களிடமும் நாம் பேசணும், கலந்து பேசணும் அப்படின்னு சொல்லியும் இவர் இந்தியாவின் மீது போர் தொடுத்தார் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்து வரலாற்று தந்தை, ஒரு கிரேக்க ஆசிரியர், வரலாற்று தந்தை ஹெரோடோட்டஸ், அவர் பேர் என்ன? ஹெரோடோட்டஸ், இந்தியாவில் அளவுக்கு அதிகமான ஒரு செல்வங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இவர் தகவல் சொல்றாரு. இந்த செல்வத்தை கொண்டு நாம் உலக பேரரசை நிறுவலாம் அப்படிங்கிற எண்ணம் இவருக்கு வந்துச்சு. ரைட். இவரு கிமு 327, கிமு 327 மே மாசம் இந்து குஷ் மலையை கடந்து இந்தியாவின் மீது போர் தொடுக்கிறார். அப்படி வரும்போது தட்சசீலத்தை ஆண்ட அம்பி அப்படிங்கிற ஒரு அரசர்
இவரு போனதையும் முகமலர்ச்சியோடு இவரை வரவேற்கிறார். முகமலர்ச்சியோடு வரவேற்கிறார். உடனே இவருக்கு என்னையே நம்ம சண்டைக்கு போனா எதிர்ப்பு கொடுப்பாங்கன்னு பார்த்தா இவர் வந்து வரவேற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேல சரியான சந்தோஷம். உடனே அந்த அம்பி அவங்க அரண்மனையில இருந்துகிட்டு இந்த போரஸ்க்கு தூது விடுறாரு. எனக்கு அடிபடிஞ்சு போயிரு, எனக்கு கப்பம் கட்டுரு அப்படின்னு சொல்லி தூது விடுறாரு. போரஸ் அப்படிங்கிற ஒரு புருஷோத்தமன், இவர் ரொம்ப வலிமை வாய்ந்த அரசர். அப்புறம் இவரு நான் அப்படியெல்லாம் கப்பம் காட்ட மாட்டேன், நான் கப்பம் காட்ட மாட்டேன், போரில் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் திருப்பி அனுப்பிச்சிடுறாரு. உடனே கிடாஸ்பஸ் அப்படிங்கிற ஜீலம் நதிக்கரையில் கிடாஸ்பஸ் அப்படிங்கிற இடத்துல இவர் 2 பேரும் நேருக்கு நேர் சந்திக்கிறார்கள். அந்த அந்த இது எப்ப நடக்குதுன்னா 326 ஜூலை மாசம் நடக்குது. அந்த சண்டையில மிக திறமையாக போரிட்டு தோற்று விடுகிறார். எல்லாரும் தோத்து ஓட்ட பின்னாடியும் இவர் மட்டும் யானை மேல் உட்கார்ந்து அந்த வில்குண்டோட அப்படியே நிற்கிறாரு. இவர் வீரத்தை பார்த்து இந்த நாட்டையே அவருக்கு ஜெயிச்ச பகுதியை திருப்பி கொடுத்துறாரு. அப்புறம் இந்தியாவினுடைய கிழக்கு பகுதியை பார்க்க வேண்டும். இந்தியாவினுடைய கிழக்கு பகுதி தான் உலகத்தின் கிழக்கு பகுதி, அதாவது காஸ்பியன் கடலினுடைய கிழக்கு பகுதியை நினைச்சிட்டு இந்தியாவின் கிழக்கு பகுதியை அடைய முயற்சிக்கிறார். ஆனால் அவருடைய படை வீரர்கள் எல்லாம் மிகவும் சோர்ந்து பின்னுக்கு ரிவேஸ் ஆகிறாங்க. அதனால அந்த நாட்டுக்கே திரும்பி போக வேண்டும் அப்படிங்கிற எண்ணம். ஆனால் இப்படி போயிட்டு இருக்கும்போது பாபிலோனியா என்ற இடத்தில் கிமு 323 இவர் இறக்கிறார். இவர் இறக்கும் போது கிரேக்கத்திற்கும் இந்தியாவிற்கும் ஒரு பெரிய இணைப்பு பாலத்தை ஏற்படுத்துகிறார். கிரேக்க கலாச்சாரமும் இந்து கலாச்சாரமும் காந்தார கலை என்ற ஒரு கலை வருவதற்கும் கிரேக்கர்கள் நம் நாட்டை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் இந்த படையெடுப்பு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அதனால் வரலாற்றில் இந்த அலெக்சாண்டர் அப்படிங்கிறவரே ஒரு முக்கியமான ஒரு தலைவர், ஒரு முக்கியமான மன்னர் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.